பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் லைகா சிம் கார்டுடன் வைக்கப்பட்டிருந்த ஒட்டுக்கேட்பு கருவியை அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசியிடம் வழங்கினார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிதாஸ் இணைகிறார். ஹரிதாஸ், விவரங்கள். திண்டிவனம் அருகே உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தைலாவரம் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர் ராமதாஸ் கடந்த 12ஆம் தேதி விருத்தாசலத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். சென்னையை சேர்ந்த தனியார் துப்புரவு நிறுவனம் அதிகாரிகள் கடந்த 12ஆம் தேதி 5 பேர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தை முழுமையாக சோதனையிட்டனர். தனியார் துப்புரவு நிறுவனம் ஒட்டுக்கேட்பு கருவியை ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த 15ஆம் தேதி பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கிளியனூர் காவல் நிலையத்திலும் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இணைய வழி குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரனிடம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் அவருடைய இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என புகார் அளித்தார். இந்நிலையில் கிளியனூர் காவல்துறையினர் மற்றும் இணைய வழி குற்றப்பிரிவு காவலர்கள் இணைந்து தனிப்படை அமைக்கப்பட்டு தைலாபுரம் இல்லத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசி தலைமையிலான தனிப்படை போலீசார் தொலைபேசி அலைவரிசை சோதனை செய்து வருகின்றனர். தைலாபுரம் இல்லத்தில் லைகா சிம் உடன் வைக்கப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவியை கிளியனூர் காவல் நிலையத்தில் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தலைமையிலானோர் விசாரணைக்காக ஒட்டுக்கேட்பு கருவியை காவல் ஆய்வாளரிடம் கலையரசிடம் ஒப்படைத்தனர். ஒட்டுக்கேட்பு கருவியானது பேசும்போது மட்டும் ஆன் ஆகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக யார் வைத்தது என்று விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். கிளியனூர் காவல் நிலையத்தில் இந்த டிவைஸ் சிம் இதை ஒப்படைக்கிறோம். அதன் அடிப்படையில் விசாரணை செய்து இதை எதற்காக வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள், எப்படி வைத்தார்கள், இது யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது, எப்படி ஒட்டு கேட்கப்பட்டது என்பதை நமது சைபர் கிரைம் காவல்துறையும் கூடுதலாக இதற்கு இங்கே இருக்கிற இந்த பகுதியினுடைய காவல் நிலையம் என்பதனால் இந்த கிளியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களிடம் இதை ஒப்படைக்கப் போகிறோம். இதை மேற்கொண்டு ஆய்வு செய்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.